ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிளட் பாத்தில் போய்ட்டு இருக்குது. ஸோ மரண அடி விழுந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். நிஃப்டியெல்லாம் 600 பாயிண்ட்ஸ் மேலே அடி. நிஃப்டி வந்து இப்போ பார்க்கும்போது 594 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 23,182 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 1895 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 74,809 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 53,867 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1,458 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் யூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 2.5% நெகட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் 2.5% நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 3% மேலே நெகட்டிவில் இருக்குது. கனரா பேங்க் 2.5% காலி, ஃபெடரல் பேங்க் 1.5% அவுட்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 4% மேலே அவுட்டு, ஐசிஐசிஐ பேங்க் 1.5% அவுட்டு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 3% காலி, இண்டஸ்இண்ட் பேங்க் 2% மேலே காலி, கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1% காலி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2% அவுட்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2% அவுட்டு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 2% காலி, எஸ் பேங்க் 2% காலி. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போட்டு துவச்சி எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சேர்மனாக அந்த ஆட்டனு சக்கரவர்த்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலி இவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 2021 போர்டில் வந்து அவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் சேர்மனாக இருந்திருக்காங்க. இவரோட டென்யூரில் தான் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டையுமே வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ March 18, 2026 அவர் கொடுத்த அப்டேட் படி அவர் வந்து பேங்க்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாட்டு இப்போ கேகி மிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் பார்ட் டைம் சேர்மனாட்டம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பேங்க்கில். ஸோ அது வந்து March 19 இன்னையிலேருந்து எஃபெக்டிவ் வந்திருக்கு. 3 மாதம் டென்யூர். அது 3 மாதம் ஒரு இன்ட்ரீம் பார்ட் டைம் சேர்மனா 3 மாதம் டென்யூரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்கு. பட் பேக்ரவுண்டில் ஏதாவது இவர் ரிசைன் பண்ணதில் ஏதாவது ப்ரெஷர் இருந்தால் அல்லது வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரிய வரல. பட் இன்டர்நெட்டில் வர ரூமர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒன்று மட்டும் எனக்கு புரிய மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ரிசைன் பண்ணார், உடனே இப்படி 8% விழுது அப்படி இப்படி இன்டர்நெட்லலாம் பார்த்தீங்கன்னா சில நியூஸஸ் எல்லாமே வருது. பட் எக்ஸாக்டாக அஃபிஷியலாட்டு கம்பெனி பக்கத்துலேருந்து எதுவுமே நமக்கு வரல. அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு, அவரோட பர்சனல் ரீசனால் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 years பொசிஷனில் இருந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதனால அன்றைக்கி மார்க்கெட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பயங்கரமாக கிராஷ் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 770 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 809 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 4% நெகட்டிவில் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். வேல்யூ பையிங் நடந்திருக்கும். ஆக்சுவலி என்கிட்ட நிறைய பேர் கேட்டதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. பட் ஆக்சுவலி 770 வரும்போது கூட அதோட புக் வேல்யூ கீழே வரல. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இப்போ புக் வேல்யூவோட டபுள் த டைம்ஸ் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க். புக் வேல்யூ வந்து 364, இப்போ 800 அப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தாலும் 2 டைம்ஸுக்கு மேலே புக் வேல்யூவில் இருக்குது. ஸ்டாக் பிஏ பேங்க் ஸ்டாக்ஸில் பார்க்கக்கூடாது, புக் வேல்யூ தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வெயிட் பண்ணுங்கள். பட் நிறைய பேர் அதில் வேல்யூ பையிங் பண்ணதுனால கொஞ்சம் பங்கு மேலே போயிருக்குது. ஸோ இவர் ரிசைன் பண்ணதுனால தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்றைக்கி தர்மடி வாங்கியிருக்குது. சரி, ஓகே ப்ரோ, நிஃப்டி 50ல் விழுந்ததில் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி நிஃப்டி பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிராஷ் ஆனது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆக்சுவலி ஆனால் அது வெயிட்டேஜ் வச்சு தான் இப்போ கால்குலேட் பண்ண முடியும். நிஃப்டி 50ல் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வெயிட்டேஜ் 11.8%, அது மாதிரி நிஃப்டி பேங்க்கில் 19.7%. ஸோ அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்றால பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிராஷ் ஆனது வந்து இது நிஃப்டி 50 நிஃப்டி பேங்க்லலாம் இருக்கிறதுனால இந்த பங்கு கிராஷ் ஆனால் நிஃப்டி 50 விழுறதுக்கு இது ஒரு முக்கிய ரீசனாக அன்றைக்கி இருந்திருக்கு மார்க்கெட்டில். பட் என்னோட ஒப்பீனியன் புக் வேல்யூவை விட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் அது எனக்கு படலை. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலி மணப்புரம் ஃபினான்ஸில் பெயின் கேபிட்டல் சம் பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அந்த டேக் ஓவரில் பார்க்கும்போது இப்போ ஆர்பிஐ கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெயின் கேபிட்டலோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 4000 கோடி மேலே வரும். ஸோ அது ஒரு ஜாயிண்ட் கண்ட்ரோலில் வருது. மணப்புரம் ஃபினான்ஸும் இருப்பாங்க, அது மாதிரி பெயின் கேபிட்டல் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் கண்ட்ரோலில் வருது அந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த டீல் மூலமாட்டு மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் வரும். மணப்புரம் ஃபினான்ஸ் இன்க்ளூடிங் அவங்களோட 2 சப்சிடரி ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ், மணப்புரம் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட், இந்த 2 சப்சிடரிஸில் கூட பார்த்தீங்கன்னா சில மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸுக்கு எல்லாமே வந்து ஆர்பிஐ இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்ததுனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கான்னு பார்த்தேன். பட் 268 இருக்குது, ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. பட் ஆக்சுவலி ஒரு 273 போயிருக்குது. 273 போயிட்டு இப்போ 268 இருக்குது. ஸோ இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஸ்டாக்ஸு ஓலா, கேபிஐடி, கைன்ஸ் டெக்னாலஜிஸ், அடுத்து வந்து கொச்சின் ஷிப்யார்ட், சுஸ்லான், இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட 50 ஹையை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 200% ரேலி ஆனால் தான் அவங்களோட 50 ஹையை டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள் சொல்லுது. இதில் ஓலா எலக்ட்ரிக்கோட ஆல் டைம் ஹை என்னன்னு தெரியும், 50 ஹை என்னன்னு தெரியும். ஓலா எலக்ட்ரிக்கோட ஆல் டைம் ஹை பார்க்கும்போது அரௌண்ட் 158 நினைக்கிறேன். இப்போ அது வந்து அரௌண்ட் 25,30 அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். கேபிஐடி டெக்னாலஜிஸ்
அடுத்து கைன்ஸ் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 3595 ரூபாவில் இருக்குது. பட் இது நல்ல ஃபண்டமெண்டலி சூப்பரான கம்பெனி, செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனி. 61 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதோட ஹை பார்க்கும்போது 7705 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ பாதி இறங்கியிருக்கு, 3595 ரூபாவில் இருக்குது. ஸோ இதில் ஒரு வேல்யூ பையிங் பண்ணலாமான்னா இதில் ஆப்பர்ச்சுனிட்டி வரல கைன்ஸ் டெக்னாலஜிஸில். நெக்ஸ்ட் நான் பார்க்குறது கேபிடி டெக்னாலஜிஸ். இந்த கேபிடி டெக்னாலஜிஸ் ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான பங்குன்னு 657 இன்னைக்கு இருக்குது இந்த பங்கு பார்க்கும்போது கேபிடி டெக்னாலஜிஸ். ஸோ இதில் நான் வந்து என்ன ஒரு 10% இறங்கிச்சுன்னா நம்ம போய் பொசக்குன்னு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். கேபிடி டெக்னாலஜிஸ் லாங் டேர்முக்கு ஒர்த்து 10% இறங்குமா அல்லது இப்போ ஐடியில் இருக்கிற ப்ரெஷர்னால இன்னும் இறங்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் நம்ம வாங்கணும். அடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட் 1386 இருக்குது. 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. கொச்சின் ஷிப்யார்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஜாஸ்தி. நெக்ஸ்ட்டு சுஸ்லானும் பார்த்தீங்கன்னா 41 ருபீஸ் கிட்ட இருக்குது. அதோட 52 ஹையும் பார்க்கும்போது 74 ருபீஸில் இருக்குது. ஆனால் அது 80 ரூபாலாம் தாண்டி போன பங்கு. பட் ஆக்சுவலி 52 ஹைனா அந்த 52 வீக் ரேஞ்சில் இருக்கிறத வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே இப்போ இருக்க 52 ஹை வேல்யூ டச் பண்ணணுன்னாலே 200% ரேலி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆல் டைம் ஹை டச் பண்ணணும்னா அது எங்கேயோ போகணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வேல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸில் கை வைக்காதீங்கன்னு சொல்கிறது இதுதான் ஒரு முக்கிய ரீசன். கம்பெனி ஃபண்டமெண்டலி நல்லா இருந்தாலுமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிற கம்பெனியில் போய் நம்ம கை வச்சோன்னா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம மாட்டதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேதாந்தாவோட போர்டு 3rd இன்ட்ரீம் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா March 23 அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. March 28 அதோட ரெக்கார்ட் டேட்டாட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேதாந்தா லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா ஆக்சுவலி அவங்க வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனியாக இருக்கிற கிராப் ஹெல்த் சயின்சஸ் லிமிடெட்டை தனியாட்டு டிமர்ஜர் பண்ணி அதை அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடியாட்டு கொண்டு போகிறாங்க அக்ரோ கெமிக்கல் டிவிஷனை. ஸோ அது வந்து எப்படின்னா இப்போ ஃபார்மா செக்டர் தனியாட்டு, அக்ரிகல்ச்சர் குறிப்பாட்டு பெஸ்டிசைட்ஸ் அது மேனுஃபேக்சர் அக்ரோ கெமிக்கல்ஸ் அது தனியாட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ ரெண்டுலேயும் தனியாட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். எப்படி டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் பர்சனல் வெஹிக்கிள் பிரித்தாங்களோ அது மாதிரி இவங்களும் பிரிக்கிறாங்க. பட் ஸ்டாக்கில் ஏதாவது பாசிட்டிவ் வந்திருக்கான்னு பார்த்தா 969 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 945 இருக்குது. மேபி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% நெகட்டிவில் இருக்குது. இது நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு HDFC பேங்கை பற்றி RBI ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னல இன்டர்நெட்டில் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் RBI வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த கவர்னன்ஸ் இஷ்யூமே இதில் HDFC பேங்கில் கிடையாது. ஸ்டாக் வந்து கோவிட் லோவோட பார்த்தீங்கன்னா சீப்பராக ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ப்ருடென்ஷியல் இவங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சரை ICICI பேங்க் கூட வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து எக்ஸிட் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ICICI ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அதை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஜாயிண்ட் வெஞ்சூரில் UK பேஸ்டு ப்ருடென்ஷியல் PLC 21.93% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. அடுத்தது ICICI பேங்க் வந்து 50.95% ஸ்டேக் வந்து இதில் ஓன் பண்ணுறாங்க. ஸோ இதோட மார்க்கெட் கேப்லேஷன் 85,393 crores இருக்குது. ஸோ இதில் இப்போ ப்ருடென்ஷியல் எக்ஸிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ருப்பி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளத்துக்கு போய்ட்டுருக்குது. 92.63 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போதைக்கு ரெக்கார்டில் மாற பார்த்தீங்கன்னா டச் பண்ணிகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சில அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு ICICI பேங்க் Q4 ரிசல்ட்ஸ் April 18 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் $800 million ஒர்த் ஆஃப் ரிடீம்டு அதாவது நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிடீம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட குளோபல் மீடியம் டேர்ம் நோட் ப்ரோக்ராம் மூலமாட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை புதுசாட்டு ஆஸ்திரேலியாவில் வந்து அவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்கதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு TVS மோட்டார் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போர்ட் மீட்டிங் March 24 வந்து வச்சுருக்காங்க. மேபி ரிசல்ட்ஸ் அண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஐ திங்க் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வர சான்ஸ் இருக்குது. TVS மோட்டார் March 24 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டாடா கம்யூனிகேஷன்ஸ் இவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூர் மூலமாட்டு ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. TC ஷாங்காய் டெக்கு எங்கன்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஷாங்காய்லன்னு நினைக்கிறேன் 10 million RMB அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் பார்க்கும்போது வருண் பிவரேஜஸ் இவங்க ட்விஸ்ஸா ப்ராப்பர்ட்டி வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 2053 million ISATR அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் அதை டேக் ஓவர் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருந்தாங்க இவங்களோட சப்சிடரி கம்பெனி மூலமாட்டு. ஸோ இப்போ அந்த அக்யூசிஷனை 1140 கோடிக்கு அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க வருண் பிவரேஜஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நியூஜென் சாஃப்ட்வேரோட ஷேர் ப்ரைஸ் ஆக்சுவலி அதை வந்து வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒருத்தர். ஸோ நியூஜென் சாஃப்ட்வேரோட ஷேர் ப்ரைஸ் 441 இருக்குது. 434 தான் அவங்களோட 52 வீக் லோ. அது பக்கமே இந்த பங்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் இதே மாதிரி மார்க்கெட் ரன் போச்சுன்னா வந்துடும் போல் தெரியுது. P ரேஷியோ 20 times தான் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான், நல்ல பிஸ்னஸ் வேல்யூ உள்ள கம்பெனி.
ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா ஐடி கம்பெனிஸில் இந்த ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஐ திங்க் மோஸ்ட்லி இந்த ரிசல்ட்ஸில் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வீக்காக தான் இருக்கும். இன்னும் ஷேர் ப்ரைஸ் டவுன் போக சான்ஸ் இருக்குது. அதில் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட சீப்பாட்டு நமக்கு ஐடி செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஆஃப்டர் தட் இந்த ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல், பிபிசிஎல் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே இன்றைக்கி தர்ம அடி. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ், ஹெச்எஸ்பிசி ஆல்ரெடி நான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன், நீ வேறு குறுக்க வந்து டவுன்கிரேட் பண்ணி விடுறியாடா அப்படிங்கிற கதை மாதிரி இருக்குது. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஐஓசிஎலுக்கு 100 ரூபாயும், பிபிசிஎலுக்கு 240 ரூபாயும், ஹெச்பிசிஎலுக்கு 235 ரூபாயும் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆல்ரெடி அது எல்லாமே 6%, 5% அந்த ரேஞ்சில் அடி வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் $113 போயிருக்கு. ஏன்னா கார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஈரானில் வந்து இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட எண்ணெய் வயலில். அதை வந்து அமெரிக்காட்ட கொஸ்டின் பண்ணால் அது நடந்தது எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கைவிரிக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு தெரியாமலாம் நடக்க வாய்ப்புகள் இல்லை. பட் 2 பேருமே சேர்ந்து தான் ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேசகான் ஷிப் பில்டர்ஸ் இவங்க ஒரு நியூ ஷிப் பில்டிங் கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாட்டேருந்து அந்த ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மேசகான் ஷிப் பில்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பாஸ் லிமிடெட் கூட இவங்க டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸு 50:50 அந்த பேசிஸில் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஆக்சில்ஸ், எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் மோட்டர்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இதோட கேபிட்டல் 94 கோடி. இது வந்து பாஸ் லிமிடெடும் டாடா ஆட்டோகாம் சிஸ்டமும் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கப்பல் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் கிட்டத்தட்ட 20 கப்பல் மேலே நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில், எல்என்ஜி, எல்பிஜி அது வந்து அங்கே ஸ்ட்ரக்காக நிற்குது. அது இல்லாமல் 611 சீஃபேரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 22 கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஷியன் கல்ஃபில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் நிற்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஷிப்பிங் மினிஸ்ட்ரியோட ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருக்கிற ராஜேஷ் குமார் சின்ஹா அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இதில் 3.2 lakh டன் ஆஃப் எல்பிஜி, 1.67 மில்லியன் டன்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில், 2 lakh டன்ஸ் ஆஃப் எல்என்ஜி இது வந்து அங்கே ஸ்ட்ரக்காக நிற்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஏரியாவுக்கு வந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு. செக்டார் வைஸ் மார்க்கெட் பார்க்கும்போது இன்றைக்கி ஃபைனான்ஸும், ஆட்டோ, பேங்கிங், கன்சியூமர் இதான் ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது பாசிட்டிவ் வந்துச்சு. ஐ திங்க் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இந்த செக்மெண்ட்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது போக ரியாலிட்டி, பிஎஸ்சி பேங்க், இன்ஃப்ரா சர்வீஸ், எனர்ஜி, ஃபார்மா, டெக்னாலஜி, மெட்டல், சிமெண்ட், பிஎஸ்சி எல்லாம் போட்டு துவச்சி எடுத்துட்டாங்க. குறிப்பாட்டு தர்மடி எங்கன்னா ஃபினான்ஸ், ஆட்டோ, பேங்கிங், கன்சியூமர், பிஎஸ்சி இதில் எல்லாமே மரண அடி விழுந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.